சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 24/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசூரிடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்த்தி திதி மதியம் 1:11 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவோணம் நட்சத்திரம் காலை 7:05 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து அவிட்டம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. காலை 7:05 வரை, அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு ஹர்ஷனம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பஞ்சாங்கங்களிலே கொடுத்திருப்பார்கள். ஒரு சில பஞ்சாங்க கணக்குகளின்படி நேற்றையே அந்த சதுர்த்தி விரதம் அப்படிங்கிறது போயாச்சு. ஆக அவரவர்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறார்களோ அதன் அடிப்படையிலே இந்த சதுர்த்தி விரதத்தினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். கரிநாள்னு சொன்னா சூரியனுடைய தீட்சிண்யம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:31 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:45 சந்திர உதயம் என்பது காலை 9:36 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 9:32 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:49 முதல் காலை 6:31 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:08 முதல் 1:32 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:55 முதல் 9:19 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:44 முதல் மதியம் 12:08 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:44 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:30 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். மனோகரன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய ஜோதிடர்கள் இவர் வந்து நெருப்பு ராசின்னு சொல்றா, இது போக நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே, இது என்ன நெருப்பு ராசி? அந்த மாதிரி நெருப்பு ராசின்னு சொன்னா நமக்கு வந்து அக்னி சூடுங்கிறது ராசி உண்டா, நம்ம கையாலேயே நெருப்பு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நிறைய தவறான புரிதல்களோடு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இது குறித்து நாம் ஏற்கனவே பலமுறை பேசி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அந்த நேயருக்காக அதனுடைய விளக்கத்தினை பார்க்கலாம். அதாவது இருக்கிற 12 ராசிகளிலே அழகா பிரிச்சு வச்சிருப்பா. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலே. பஞ்சபூத தத்துவம்னு சொன்னா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோம் இல்லையா? இந்த காற்று ஆகாயத்தை ரெண்டுத்தையும் ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்துடுறா. காற்றுனாலும் ஒண்ணுதான், ஆகாயம்னாலும் ஒண்ணுதாங்கிறதுனால காற்று ஆகாயத்தை ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்து மொத்தம் 4 விதமாக இருக்கிற 12 ராசிகளை பிரிக்கிறார்கள். அதிலே முதலாவதாக நெருப்பு ராசி அப்படின்னு சொல்றார். நெருப்பு ராசிங்கிறது யார் யார சொல்லுவான்னு பார்த்தோம்னா மேஷ ராசி, சிம்ம ராசி மற்றும் தனுர் ராசி. இவர்கள் இந்த ராசிகளிலே பிறந்தவர்கள் நெருப்பு ராசிகளிலே பிறந்தவர்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். மேஷம், சிம்மம், தனுசு ஆகியவற்றை நெருப்பு ராசிகள் என்றும், அடுத்தபடியாக வரக்கூடிய அந்த ரிஷபம், கன்னி மற்றும் மகர ராசியை நில ராசிகள் அப்படிங்கிற மாதிரியும், மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய இந்த 3 ராசிகளை காற்று ராசிகள் என்றும், கடகம், விருச்சிகம், மீனம் ஆகிய இந்த 3 ராசிகளை நீர் ராசிகள் அல்லது ஜல ராசின்னு சொல்லுவா தெரியுமா, நீர் ராசிகளிலே இவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்றும்
பிரித்து வைத்து பார்ப்பார்கள். நீர் ராசியில பிறந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அதாவது இவர்களுக்கு ஜலம் என்பது கிடைத்து விடும். இயற்கையாகவே இவர்களுக்கு ஜலம்ங்கிறது கிடைக்கும். கடகராசி, விருச்சிக ராசி, மீன ராசிக்காரெல்லாம் இவ ஒரு நிலம் வச்சுட்டு இருக்கா, இங்க போய் கிணறு வெட்டுறான்னு சொன்னா அந்த கிணத்திலே குறைவில்லாமல் நீர் கிடைக்கும். அதே மாதிரி போர் போட்டா உடனே பக்கத்திலே மொழ்ற மாதிரி தண்ணி கிடைச்சிரும்னு சொல்றதெல்லாம் கதைதான், அதெல்லாம் கிடையாது. இது இவர்களுடைய தன்மையை பற்றி குறிக்கும் சொல்றார். ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லி எதை சொல்லுவோம் சொன்னோம்னா, சந்திரனானவர் எந்த ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறாரோ அதைத்தான் அவரவர்களினுடைய ஜென்ம ராசிகளாகவே பார்ப்பார்கள். உதாரணத்திற்கு இன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு பார்த்துக்க வேண்டியது, அந்த நட்சத்திர காலிலே தான் சந்திரனானவர் இன்றைய தேதியிலே சஞ்சரித்து கொண்டிருப்பார். அதனை கொண்டுதான் நம்முடைய ஜென்ம ராசி இதுங்கிறது தீர்மானிக்கிறோம். ஏன் சந்திரனுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னு சொன்னா, சந்திரனைத்தான் மனோகாரகன் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். நம்முடைய மனமானது, இந்த மனதினை தீர்மானிப்பது, நாம் என்ன மாதிரி நினைக்கிறோம், எதை போல குணத்தினை கொண்டிருப்போம் அப்படிங்கிறது நம்முடைய ஜென்ம ராசியானது தீர்மானிக்கிறது. ஆக இந்த நெருப்பு ராசின்னு சொன்னா, எனக்கு நெருப்பு ராசி உண்டு, நான் அப்படியே போய் நெருப்பை கையால தொடலாம், என்ன நெருப்பு சுடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இவர்களுடைய குணமானது, அதாவது ஒரு கோப குணத்தினை கொண்டிருப்பார்கள். சற்றே அவசரக்காரர்களாக இருப்பார்கள். பட்டு பட்டுன்னு முடிவு எடுக்கணும், எது ஒண்ணு வளவழா கொடக்கூடாது, இழுக்க கூடாதுங்கிற மாதிரி நினைப்பா. டகால்னா கோபம் வந்துடும், ஒரு முன்கோபம் சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி கோபம் என்பது வந்துவிடும். ஒரு ஃபயர்னுடைய நேச்சர்ன்னு சொல்றார். அதே மாதிரி மிக எளிதாக பற்றி கொள்ளக்கூடிய ரொம்ப ஷார்ப்பான அறிவினை பெற்றவர்களாக இருப்பார்கள் சொல்றார். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னா, இவர்கள் டக்குன்னு கபால்னு பிடிச்சுப்பா, அடுத்தது சொல்லு, ஏன் சும்மா லேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயத்துக்கு சொல்ல வரமோ டக்குன்னு அதை புரிஞ்சுருவா. அந்த மாதிரி மனிதர்களாகவும் இருப்பார்கள். எளிதில் பற்றி கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் எடுத்துக்கலாம். அது அறிவாக இருந்தாலும் சரி, ஒரு கோபமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பசி வந்தாலும் தாங்க மாட்டா. பசிக்குது, அடுத்தது என்னன்னு பாரு, முதல்ல சாப்பாடை போடு அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு ஒரு கோபம் வரும் தெரியுமா. பசியினால் கோபப்படக்கூடியவர்களும் பார்த்திருப்போம் இல்லையா. இது போன்ற ஒரு பற்றி எரியக்கூடிய, ஒரு தகிக்கக்கூடிய ஒரு குணத்தினை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மேஷராசி, சிம்ம ராசி மற்றும் தனுர் ராசியை சேர்ந்தவர்கள். ஆனால் அதே ராசியிலேயே ஒரு குருவானவர் இணைந்திருக்கிறார் அல்லது ஒரு சுக்கிரனானவர் இணைந்திருக்கிறார்னு சொன்னா, அந்த குணத்தினுடைய தன்மை என்பது குறைவாகவே காணப்படும் என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் நில ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி, கன்னிராசி மற்றும் மகர ராசிக்காரர்கள் பொறுமைசாலிகளாக இருப்பார்கள். இப்ப என்ன அவசரம், கொஞ்சம் நிதானமா தான் பண்ணுவோமே. இவர்களுக்கும் கோபம் வரும், கோபம் வராம இருக்காது, கோபம் என்பது வரும். ஆனால் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமா தான் இந்த செயலை செயல்படுத்துவோமே. அப்படி என்ன இன்னைக்கே நினைச்சு இப்பயே டக்கு டக்குன்னு முடிக்கணுமா, பொறுமையா அது என்ன இருக்குன்னு பார்த்து செய்யலாமேங்கிற மாதிரி ஒரு பொறுமையான குணத்தினை கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி காற்று ராசிகள்னு சொன்னா, மிதுனம், துலாம், கும்பராசியிலே பிறந்தவர்கள், மனம் என்பது இவர்களுக்கு அந்த காற்றினை போல சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி என்ன நினைச்சுப்பான்னா, ஒரே நேரத்திலே பல திங்கிங்கும் வச்சுட்டு இருப்பா. இப்படி நடந்தா இது பாசிட்டிவ், அதே வேற மாதிரி இருந்தா நெகட்டிவ் ஆச்சு, நெகட்டிவா நடந்துருச்சுன்னா எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணுங்கிற மாதிரி அது நடப்பதற்கு முன்னதாகவே இப்படி நடந்தா என்ன பண்ணணும், அப்படி நடந்தா என்ன பண்ணணும்னு பல விதத்திலையும் யோசிக்கக்கூடியவர்கள். ஆனால் மனம் என்பது இவர்களுக்கு சதா அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இதுதான் இந்த காற்று ராசிகளினுடைய தன்மை. அதே மாதிரி நீர் ராசிகள் சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீன ராசிக்காரர்களுக்கா இல்லையா, இவர் ரொம்ப இளகிய மனம் படைத்தவர்கள் சொல்றார். ரொம்ப இளகிய மனம் படைத்தவர்கள், அடுத்தவர்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடுத்தவர்களுடைய பார்வையை இவர்கள் கொண்டிருப்பார்கள். மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணத்தினை கொண்டவர்கள் தான் இந்த நீர் ராசிக்காரர்கள். சற்றே இளகிய மனம் படைத்தவர்கள் எடுத்துக்கலாம். இந்த தன்மையை கொண்டுதான் நெருப்பு ராசி, நில ராசி, காற்று ராசி, நீர் ராசி எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கா. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.